ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் அவதரித்த புனித நாளாக வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் மேலும் பல முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. அவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். தர்மத்தின் அதிபதியான யமதர்மர் அவதரித்தது வைகாசி விசாக நாளில்தான். எனவே அன்றைய தினம் யமதர்ம ராஜாவை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபதம் எனும் ஆயுதத்தை பெற்றது இந்த வைகாசி விசாக நாளில்தான் என சொல்லப்படுகிறது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதில் முக்கிய நிகழ்வாக விசாகத்தன்று முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் அம்மனுக்கு ஆராட்டு விழா நடைபெறுகிறது. வைகாசி விசாக நாளில்தான் 12 ஆழ்வார்களில் முதன்மையானவரான நம்மாழ்வாருமே அவதரித்தார். சித்தார்த்தர் எனும் இயற்பெயர் கொண்ட புத்தர் அவதரித்ததும் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் இந்த வைகாசி விசாக நாளில் என சொல்லப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடி திருத்தலத்தில் மழுவேந்திய நாதர் எனும் திருநாமத்தில் அருள் பாலிக்கும் சிவபெருமான் மார்க்கண்டையருக்காக மழு ஆயுதம் ஏந்தி திருநடனம் புரிந்தது வைகாசி விசாகத்தன்றுதான். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே அமைந்துள்ளது சிம்மாச்சலம் வராகலட்சுமி நரசிம்மர் கோவில். இங்கு ஆண்டு முழுவதுமே சந்தன காப்பில், அதாவது சுமார் 500 கிலோ அளவில் அருள் பாலிக்கும் மூலவர் இருப்பதுமே இங்குதான். வைகாசி விசாகத்தன்று மட்டும் சந்தனம் முழுவதும் களையப்பட்டு இயற்கை தோற்றத்தில் காட்சி தருவார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.